கருப்பசாமி மாடி வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் கருப்பசாமி நம்ம கோழி கடை வச்சுருக்கோம். அதனால் இப்போ வியாபாரம் எப்படி போயிட்டுருக்கு? பரவாயில்ல. அதே போல் கருப்பசாமி இடத்துல போய் பார்த்துட்டு வந்துடுறேன். போய் காலையில் வந்துட்டு வா. இன்னமும் வியாபாரம் நல்லா பண்ணி கொடுத்துறோம். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் இப்போ விற்கலாம்னு இருக்கிற வீட்டுக்கே நம்ம குடி போகலாமா? அப்படி தானே கேட்ட? தாராளமாக போகலான்ட்டமான. அதனால் உனக்கு யாரையும் ஒரு ஐடியா கேட்க வேணாம் அப்படின்னு. அது நிலச்சி நிற்காது அப்படின்னா அரை விலைக்காவது என்னைக்கே கைவிட்ட போயிருக்கணும். சரியா? அதில் வருமானமாக மட்டும் நமக்கு வரலாம், நம்ம மட்டும் அதில் போகக்கூடாது. அது எவன் சொன்னது அப்படின்னு? அதுலேருந்து வருமானம் வருதா இல்லையா? ஓகேத்துக்கு வச்சுருக்கிறோம், இல்லை வாடகைக்கு விட்டுருக்கோம், அது ரெண்டாவது பட்சம். ஆக மொத்தம் அதில் பார்த்த வருமானம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும்போது அதில் வருது ஓகேத்துக்கு. அதைத்தான் இப்போ நானும் அப்படியே சொல்கிறேன். ஆனால் அதில் வர்றது வரலாமா? நம்ம போய் குடியிருக்கக்கூடாதான். அதனால் நீ அதெல்லாம் யோசிக்க வேண்டாமான. அதனால் தாராளமாக நீ போகலாம். கார்த்திகை ஜோதி வர்றதுக்கு முன்னையே போயிடணும். டைம் கொடுத்துருக்கேன். அதனால் நீ தாராளமாக போகலாம். யாரையுமே ஒரு ஐடியா கேட்க வேணாம். சரியா? எனக்கு அடுத்த வர வியாழக்கிழமைக்கு வா. நான் 4 தேதியும் உனக்கு கொடுக்குறேன். கார்த்திகை ஜோதிக்குள்ளே நான் ஒரு நாள் சொல்கிறேன். அதுக்குள்ளே சில்லற வேலையில் முடிச்சுட்டு நீ அந்த இடத்துக்கு போகலாம். அதே போல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். இதை யாரும் கைப்படாமல் வச்சுக்க. அதே போல் வியாபாரமும் முன்ன மேலும் மேலும் உனக்கு அமைச்சு கொடுத்து கடன்லேருந்து நம்ம எப்போ தப்பிச்சு மேடேறி வருவோம் அப்படின்னு பார்க்கும்போது வர ஆடியிலேருந்து ஆவணி மாதம் பிறக்கிறதுக்குள்ளேயே அதுலேருந்து தப்பிச்சு வெளியில் வந்துடலாம். அதுக்குண்டான வழி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக இருந்தாலும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பை கூடவே வரும்போது கருப்பசாமி மாடி ஊத்துக்குழி RS போயிடுச்சுப்பா. RS இப்போ வாங்கியிருக்கிற ஆட்டோவாவது நிலையாக நிற்குமா? இப்போ வாங்கிக்கிற ஆட்டோவாவது நிலச்சி நிற்கணும். அப்படி தான் நம்மள. அதனால் கருப்பசாமி வாயை திறந்தாலே பூராமே என் மகன் உண்மையாக பேசுவேன். அதுதானே? அதுதான் இப்போ நானும் சொல்கிறேன். பூரா உண்மையாக பேசுவேன். ஏன் பூரா பொய்ன்னு சொல்லணும்? அப்படி தானே? அதனால் எந்த வண்டி வாங்கினாலும் ஒரு 6 மாதம் நிலச்சி நிற்கிறதே பெரிய விஷயம். அப்படியே இல்லையா? அதனால் இப்போ நிலச்சி நிற்கிறது, இப்போ வாங்கினதாவது நிலச்சி நிற்குமா? அதையும் கருப்பசாமி நிலச்சி நிற்க வச்சு இன்னும் இருக்கிறத பொய்யை பேசாமல் 4 காசு சம்பாரித்து 4 பேருக்கு போல் வாழணும். அதே மாதிரி வாழ வச்சு கொடுத்து எழுதின எக்ஸாமுக்கு ஒரு பதில் சொல்லணும். அப்படி தானே கேட்டேன்? போய் காலைல வந்துட்டோம். எழுதின எக்ஸாமுக்கு ஒரு வாய்ப்பு உனக்கு ஒரு அமைச்சு கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி நமக்கு திருந்ததுக்கும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே உனக்கு முழுசாக திருத்தி கொடுத்து சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக உனக்கு வாழ வச்சு கொடுத்தா போதுமா? கிட்டவா. அமாவாசை பௌர்ணமிக்கு 6 மாதம் என்னை பார்த்துட்டு போ. நீ கேட்டது போலயே உனக்கு கணவனையும் திருத்தி கொடுத்து வாகனத்தையும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து கடனை கட்டி கொடுத்துறேன். அதே மாதிரி படிக்கிற படிப்புக்கு உண்டான வேலையும் உனக்கு நான் கருப்பை வாங்கி கொடுத்துறேன். அப்படி வாங்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றவா. அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் என்னை பார்த்துட்டு போயிருந்தேன். கூடயே வரம்போ. கணவருக்கு கனி கொடுக்க முடியுமா? சாப்பிடுவானா சாப்பிட மாட்டானா? இதை வச்சுக்க. கூப்பிட்டு சாப்பிட்ற சாம்பாரில் மட்டும் தெரியாமல் புரிஞ்சு விட்டுரு. எப்படியோ திருத்தி கொடுத்துரு அப்படின்னு. 6 மாதத்துக்குள்ளே முழுசாக தெரிஞ்சு வந்துடுவேன். இனிமேல் இந்த மாதிரி தப்பு நடக்காது, நம்ம போய் வா சேர்ந்து வாழலாம் அப்படின்னு அவனே கூப்பிட்டா போதும்ல. நான் கருப்பை அமைச்சு தரேன். போ. கருப்பசாமி மறுபடி பெட்டி கிடச்சிட்டா போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமான. சுற்றி பார்த்துட்டு வந்ததில் உடல்நிலையும் ஒத்துழைக்க மாட்டேது. அப்படி தானே? உடல்நிலையும் கருப்பசாமி உனக்கு பழைய நிலைமைக்கு உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமா? உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து தொழிலும் நல்லபடியாக அமையணும். அப்படி தானே? அதனால் நம்மளும் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு 4 காசு சம்பாதிக்கணும். அதே மாதிரி வீட்டில் எந்த குழப்பம் இல்லாமல் நிம்மதியாக உன்னை வாழ வைக்கணும். அப்படி தானே? போய் காலைல வந்துட்டோம். நீ பார்த்து எந்த முடிவெடுத்தாலும் சரிப்பா. 5 மாதம்டாமான. 5 மாதத்துக்குள்ளே உடல்நிலையை 3/4 சரி பண்ணிவிடுவான். பழைய நிலைமைக்கு யாரோட உதவியும் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு சரி பண்ணி கொடுத்தா போதுமில்ல. இந்தா 4 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு பகுதி தேய்ச்சி குளிச்சிடணும். நம்ம எதிர்பார்ப்பு போலேயே உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வேலையும் உனக்கு அமைச்சு கொடுத்து கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமில்ல. நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்து வரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சுற்றி எனக்கு வாங்கிக்குவான். உனக்கு நான் அமைச்சு கொடுத்துறேன். போ. கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உடல்நிலை சரியில்லையா? யாருக்கு உடல்நிலை சரியில்லை? 6 மாதத்துக்கு ஒருக்கா வருஷத்துக்கு ஒருக்கா வர்றது.
அப்புறம் எப்படி சரியாகும்? கூட துணை இருந்தாத்தான் வர முடியும், அப்படி தானே? அதனால் கூட துணை இருந்ததுனால கருப்பசாமி பார்க்க வந்துட்டேன். சரி, போய் காலில் வந்துட்டோம். நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரிப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில் உனக்கு நோய் நொடி இல்லாமல் இன்னையிலேருந்து உனக்கு படிப்படியாக சரி பண்ணி கொடுத்துடலாம். அதே போல் பேக்கரி வச்சுருக்கான், பேக்கரி வச்சுருக்கான், அதையும் நல்லபடியாக கருப்பசாமி ஓட்டி கொடுக்கணும். அதையும் கருப்பை ஓட்டி கொடுத்துட்றேன். அதனால் 2 கனி கொடுக்குறேன். இதை நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இன்னொன்று கொடுத்து விட்றேன். இதை கொண்டுட்டு போய் கடையில் கல்லாப்பட்டியில் வைக்க சொல்லிடு. நான் கருப்பசாமி நல்லபடியாக ஓட்டி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்தா போதுமா? எனக்கு நான் அதே போல் உனக்கு நான் அமைச்சு கொடுத்து விட்றேன். நான் அந்த கனி 2 நாளைக்கு கொடுத்துட்டேன். இன்றைக்கி என்ன கிழமை? வெள்ளி 1, சனி 2 நாளைக்கு தேய்ச்சி குளி. ஞாயிற்றுக்கிழமை இங்கே வரணும். ஞாயிற்றுக்கிழமை வர்றதுக்குள்ளேயே உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறப்போ. கருப்பசாமி மறுபடி பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி எனக்கு கோயில் பிரச்சனையை தீர்த்து விட்டுறணும். கோயில் பிரச்சனையை தீர்த்து வச்சிடணும். அதனால் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 2 பேர் தான் இடைஞ்சலுக்கு நிற்பான். சரியா? அதனால் ஒரு சின்னதாக பிரச்சனை வர்ற மாதிரி வரும். வந்தாலும் அதையை தாண்டி கரையை பண்ணிடலாம். சரியா? பிரச்சனை வராமல் இருக்காது. இருந்தாலும் பெருசாக வர்றதுக்கு இல்லாமல் நிப்பாட்டி கொடுத்துட்றேன். அதே மாதிரி நீ கருப்பசாமி நீ முன்னாடி போ, நான் பின்னாடி வரேன். எல்லாமே நீ தான் பண்ணணும் அப்படின்னு நினைய முழுசா என் கனியை கொண்டுட்டு போயிட்டு வச்சு பேசு. நீ சீக்கிரமாக கரையை பண்ணிடலாம். இதுக்கு 4 தவணையும் ஓட்ட வேணாம். சரியா? போய் காலில் வந்துட்டு ஓடு. அதே போல் கருப்பசாமி உனக்கு சீக்கிரமாகவே அவன் 2 பேர் இடைஞ்சல் எந்த இடைஞ்சலுக்கு வந்தாலும் சரி, ஆகம் யார் வந்தாலும் சரி, அதை நான் பார்த்துக்கிறேன். வெயிட் பண்ணி அவன் பேரை மட்டும் கொடுத்துட்டு போ. அதனால் நான் கருப்பசாமி அதை நான் பார்த்துக்கிறேன். அவனுக்கு அந்த கிரையும் பண்ணி கொடுத்து அதில் சிக்கலெல்லாம் உருவாக்கினா போதுமில்ல, அதை நான் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்துட்றேன். அதே வேலை நம்மளுக்கு ஒரு 3 வாய்ப்பு அமைச்சு கொடுத்துருக்கேன். சரியா? அந்த 3 வாய்ப்பில் கட்டாயமாக நம்ம தோட்டம் வாங்கிறதுக்கான வாய்ப்பு கட்டாயம் அமைஞ்சிடும். அதில் எந்த மாற்றம் இல்லடாமான. அதனால் ஒன்றை பாங்காக வச்சுக்க. ஒன்றை கொண்டுட்டு போய் பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. நீ கேட்டது போலயே உனக்கு அந்த கிரையமும் பண்ணி கொடுத்துடலாம். நம்மளும் நல்ல முறையாக வியாபாரம் பண்ணி கொடுத்து தோட்டம் வாங்கிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல. ஓடே வரம்போ கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நல்லபடியாக திருமணம் நடக்கணும் அப்படின்னு என் மகன் கேட்டான். அதனால் திருமணத்தையும் பண்ணி வச்சாச்சு. திருமணத்தையும் பண்ணி வச்சாச்சா இல்லையா? சரி, திருமணம் நல்லபடியாக பண்ணி பிள்ளைய சேஃப்டி பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது கருப்பசாமிக்கு என்னடா பண்ண சொல்லு. உனக்கு நல்லபடியாக திருமணம் பண்ணி தரணும். பண்ணி கொடுத்தனா இல்லையா? அதனால் என் மகன் நல்லபடியாக திருந்தணும், குடிக்காமல் சரி பண்ணி தரணும். கேட்டீங்கள? அப்போ அதையும் சரி பண்ணியாச்சு. அப்போ கருப்பனுக்கு என்ன பண்ண? அதனால் கருப்பசாமி இப்போ வீட்டு குடும்பத்துக்குள்ளே சிக்கல் ஆகிப்போச்சு. அதனால் பிரச்சனையாக இருக்கும். நிம்மதி இல்லாமல் போயிடுச்சு. அப்படியே இல்லையா? அப்போ நீ முடிஞ்சது என்னை பார்த்துருக்கணும்ல. ஏன் வர முடியல? அதனால் இப்போ சிக்கல் உருவானதே கருப்பசாமி தேடி ஒடியான்ட்டேன். சரி, இப்போ குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழணும். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர்ற பௌர்ணமிக்கு வர்ற மக்களுக்கு அன்னதானம் போட்டுறணும். எனக்கு பாதத்தில் விழுகிற மாதிரி ஒரு மாலை, எனக்கு பாட்டில் சொத்து வாங்கிட்டு வந்துடும். உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு பண்ணி கொடுத்து நல்லபடியாக குடிக்கிறதே நிப்பாட்டி கொடுத்ததுக்கு எனக்கு இதை பண்ணிடணும். நீ கேட்டது வழியே குடும்பத்துக்குள்ளே சண்டை இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு, அதே மாதிரி கடனையும் நல்லபடியாக கட்டி கொடுத்து 4 பேர் மதிக்கிற மாதிரி இன்னொரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலையில் வந்துட்டோம். என் கணவர் இப்படி குடிக்கிறாரு, பிள்ளைய வேறு கைக்கு வந்த பிள்ளைய வச்சுருக்கான், எப்படி மாப்பிள்ளை பார்த்து எப்படி கட்டி கொடுப்போம்னே தெரியல. யோசிச்சியா இல்லையா? அப்படி இருக்கும்போது முதல் என் மகனை திருத்தினேன். 2வது நல்ல மாப்பிள்ளையை தொலைவி பிடிச்சி திருமணமும் பண்ணியாச்சு. அதனால் நான் கருப்பசாமி இப்போ வாரிசும் ஒன்று உருவாகுது இல்லையா? அதனால் நான் நல்லபடியாக அதையும் காப்பாற்றி கொடுத்து உனக்கு தொழிலும் நல்லபடியாக காப்பாற்றி கடனையும் கட்டி கொடுத்தா போதுமா? அதனால் நீ ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலை பாட்டில் சுட்டு வாங்கிட்டு எனக்கு பால் வாங்கிட்டு வா. குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு அன்னதானம் போட்டுறணும். நான் தான் சொல்லிட்டேனே, நான் பார்த்துக்கிறேன்ட்டேன், நீ கவலையே பட வேணாம். நீ நினச்சது போலையே நம்மளுக்கும் சொந்த இடம் வாங்குவோம், நம்மளது வரும். அதே போல் அதையும் நம்ம சொந்த வீடு வாங்கி வீட்டில் குடியிருப்போம். அதுக்கு உண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உருவாக்கி தருவேன். இப்போ இதை எப்படி முடிச்சு கொடுத்தேன்,
அதே போல் அதையும் முடிச்சு கொடுத்துறேன். நான் அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்டேன்மானே. ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்து கருப்பசாமி மடி சென்னை வச்சுப்பா. சென்னை உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. அதனால் கருப்பசாமி கேஸ் அப்படின்னு நம்மளுக்குன்னு வந்துச்சுன்னா நமக்கு தான் தீர்ப்பாங்க. அதனால தான் தள்ளி போட்டிருக்கேன். சரியா? அதனால் இன்னும் 10 ஜட்ஜு மாறினாலும் சரி, நீ அதெல்லாம் பயப்பட வேண்டாம். தீர்ப்புன்னு வருது அப்படின்னா அந்த இடம் நமக்கு தான். நான் முடிவு பண்ணிட்டேன். சரியா? அதனால் அதை பற்றி நீ பயப்பட வேணாம். அதே போல் கருப்பசாமி ஜூஸ் கடையை மாற்றி விட்டுருவோமா? மாற்றி விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரியா? உனக்கு நல்லபடியாக வியாபாரம் நான் கொடுத்து விட்றேன், அதை அப்படியே ஓட்டு. அதே மாதிரி 2 பசங்களை நல்லபடியாக கரை சேர்த்தணும், சொன்னபடி கேட்க வச்சு கரை சேர்த்தணும். அதையும் நான் நல்லபடியாக கருப்பசாமி கரை சேர்த்து விட்டுறேன். வர கார்த்திகை ஜோதி வரைக்கும் இப்படி இரு. சரியா? அந்த இடத்துக்கு 2 இடத்துக்கு தேடி வருவேன். சின்ன சின்ன இடத்துக்கு தேடி வருவேன். இப்போ அட்வான்ஸ் கொடுத்து வழி இல்லை, அவன் தேடி வந்துடுவான். அவனையும் வர வச்சா போதும்ல. அதே போல் உனக்கு அமைச்சு கொடுத்து அதுவும் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி உனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலையில் வந்துடுவோம். நம்மளோட எதிர்பார்ப்பு போலயே வாரிசையும் நல்லபடியாக பேச வச்சு கொடுத்து, நோய் நொடி இல்லாமல் வாழ வச்சு கொடுத்து, உனக்கு கேஸும் நமக்கு சாதகமாக வர்ற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கர்ப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். இதை வந்து யாரும் கைப்படாமல் வச்சுக்க. நீ கேட்ட கேள்விக்கு அத்தனைக்கும் நான் கருப்பை உனக்கு அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? இதை வந்து மனைவிக்கு வந்து 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுது. உடல்நிலையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நான் காப்பாற்றி கொடுத்து வேண்டின வரத்தை கொடுத்துறேன். இதை வந்து குழந்தைக்கு கொடுத்துரு. சரியா? ஆளுக்கு 2 வச்சுக்க பகுதி, ஆளுக்கு 2 பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுரு. பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போப்போம். கருப்பசாமி மறுபடி கோயம்புத்தூர் வச்சுப்பா. கோயம்புத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமான. முன்னாடி வா. போய் சுற்றி பார்த்ததில் மருமக வந்து இப்போ பிரிஞ்சிருக்கா, அப்படி தானே? அதனால் கருப்பசாமி என்ன சொன்னேன், உனக்கு தூதாள் வரும், ஒரு பிரச்சனையை கிளப்பி விடுவான். அதனால் ஒருத்தன் சப்போர்ட் பண்ணுவேன், ஒருத்தன் சப்போர்ட் பண்ண மாட்டான்னு. அதனால் இப்போ மாமனார் என்ன சொல்லியிருக்கேன், உன் ஜம்மந்தி என்ன சொன்னேன், பேசி பார்க்குறேன், பேசி ஏதோ ஒரு வழியில் சேர்த்து வச்சுருவான். சொன்னானா இல்லையா? சொன்னேன். ஆனால் வந்து ஒருத்தி வந்து என்னன்னு சொன்னான், நான் வந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால் இப்போ குழப்பத்தோடு வந்திருக்கேன். போய் காலில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி சேர்ந்து வாழ்கிறதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு தேடி நான் உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அப்படித்தான் அப்படி சொல்லுவாள். அதனால் கருப்பசாமி உனக்கு மாற்றி உருவாக்கி அவனாக வந்து மறுபடியும் சேர்ந்து வாழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குடாமனை. அதனால் உனக்கு நான் சேர்த்து வாழ வச்சு கொடுத்துருவேன். அப்படி பண்ண போதும் இல்லை. அதனால் வேலையில் கை வைக்கணும். அவளோட வேலையில் கை வைக்கணும். அந்த லொல்லுத்தான் இப்படி பண்ணிகிட்ருக்கான். அப்படி தானே? அதனால் அதையை அமுக்க வச்சுருவான். அதுக்கு அடுத்து நான் நினச்சது கூட சேர்த்தியும் வச்சுருவோம். இந்தா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு மாலையும் பாட்டும் வாங்கிட்டு வந்துடும். நான் கூடவே வரப்போ சீக்கிரமாக அதுக்குள்ளேயே ஓடி போய் வழக்காடி பார்த்து அவளுக்கு வந்து எப்போ வேலையை நிப்பாட்டவும்னு உனக்கு பௌர்ணமிக்கு சொல்கிறப்போ. கூலி வேலையம்மா கவண்டம்பாளைய நாட்டோடா. சரிப்பா, உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நல்லபடியாக வரன் தொலாவி பிடிச்சி திருமணம் என் மகளுக்கு நல்லபடியாக பண்ணி வைக்கணும். அப்படி தானே? அதனால் கருப்பசாமி, அதனால் உனக்கு சீக்கிரமாகவே உனக்கு நல்லபடியாக திருமணத்துக்கு உண்டான வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு என் பேரை சொல்லி ஒரு 21 வீடு மடிப்பு எடு. சரியா? எப்படி என் பிள்ளைக்கு திருமணம் நல்லா அமையணும், நல்ல இடத்துல அமையணும் அப்படின்னு சொல்லி நீ போய் 18 வீடில் 21 வீடு மடிப்பு எடுத்து எனக்கு ஒன்று சக்கரை பொங்கலுக்கு வை. சரியா? நீ கேட்டது போலயே நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக நல்ல மாப்பிள்ளையை நான் உனக்கு தொலாவி பிடிச்சி நான் திருமணத்துக்கு அமைச்சு வச்சா போதுமா? கிட்டவா. உன் கேள்வி அதான்டாமானே. அதனால் நல்லபடியாக உனக்கு தொழிலும் அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கு குறவு இல்லாமல் கடன் இல்லாமல் திருமணம் பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் நான் கருப்பசாமி நான் தான் சொன்னேன், கடன் இல்லாமல் திருமணம். அதே மாதிரி நல்ல மாப்பிள்ளையாக உனக்கு நான் தொலாவி பிடிச்சி கொடுத்துறேன். நான் கருப்பசாமி அமைச்சு தரண்டாமானே. ஞாயிற்றுக்கிழமை எனக்கு பொங்கல் மட்டும் வச்சிரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு மாலை பாட்டுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துடணும். கூடவே வரும்போது 2 கொடுத்துருக்கேன்ல, ஒன்றை கொண்டுட்டு போய் மகளுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லோரும் சாப்பிட்றணும். இதை கொண்டுட்டு போய் நிலவாசப்படியில் கட்டிக்கிட்டு கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் கம்பெனி வச்சிருக்கலாமா வேணாமா, வச்சிருக்கலாமா வேணாமா அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நமக்கு இருக்குது. அதனால் கருப்பசாமி குழப்பத்தோடு திடீரும். இப்போ எத்தனை வருஷமாக தொழில் பண்ணுறேன், இப்போ அப்புறையே உனக்கு சந்தேகம் வந்துருச்சு, இதில் நடத்தலாமா வேணாமா?
அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக கடனை கட்டி ஆளுகளையும் நல்லபடியாக உனக்கு அமைச்சு கொடுத்து, அதே மாதிரி ஆர்டரும் உனக்கு பிடிச்சி கொடுத்து, உனக்கு நல்லபடியாக நான் உனக்கு அமைச்சு தரேன்டா மனே. விட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. கடன் எவ்வளோ வச்சுருக்கேன்? அவ்வளோதானே. அதில் 3 மாதத்தில் கட்டிடலாம்டா மனே. 3 மாதத்தில் கடனை கட்டிடலாம். அதனால் நீ என்ன பண்ணுற, யாரோட ஐடியாவுமே கேட்கக்கூடாது. யாரோட ஐடியாவுமே கேட்கக்கூடாது. யாரோட ஐடியா கேட்டிருக்க? நீ விட்டுரு, நான் பேசிக்கிறேன் அவங்கள்ட்ட. அதனால் நீ சொல்லு, யாரோட ஐடியாடாமான கேட்குற? கேட்கல. அப்புறம் ஏன் கம்பெனி வச்சுருக்கலாமா வேணாமான்னு ஒரு முடிவு வச்சுருக்க? சரி, என்ன பிரச்சனை வருது சொல்லு. காரணம் என்ன? சரி, அதுக்கு காரணம் நம்மளே தானே வழி வகுத்துருக்கோம். முதல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் தொழில் நல்லா பண்ணினோம். யாரோட பேச்சும் கேட்கல, உன்னோட பாதையில் போனோம். 2 பேரும் கரெக்டாக இப்படி போனீங்களா? அப்போ கரெக்டாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் வருமானமும் வந்துச்சு, கடனையும் கட்டணும், நிம்மதியாக வாழ்ந்தோம். அந்த மாதிரி இல்லையா? எல்லாம் கருப்பசாமி ஓரளவுக்கு ஓர்சல் பண்ணி கொடுத்தோம். இப்போ இடப்பட்ட காலத்தில் இப்போ சிக்கல் உருவாயிடுச்சு. ஆச்சா இல்லையா? அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, வர ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் 2 பேரும் எதுவும் பேசிக்க வேணாம். வரும்போது எனக்கு மாலை பாட்டல் சுருட்டு வாங்கிட்டு பால் மட்டும் வாங்கிட்டு வா. சரியா? வர்ற திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு தொழில் அப்படின்னு பார்க்கும்போது ஆளுக நான் அமைச்சு கொடுத்துட்றேன். சரியா? ஆர்டரும் வந்துடும். நிம்மதியாக நீ தைக்கிற மிஷினில் இருக்கிற மிஷினை தைக்கிறோம். எண்ணி 3 மாதத்தில் கடன் வந்து அடைச்சிடலாம். அப்படி அமைச்சா போதும்ல, போய் காலையில் விழுந்துட்டோம். 10 வருஷமாக முதலாளியாக இருக்கிறோம். இப்போ இதை விட்டுட்டு வெளியில் போனேன் அப்படின்னா வாழ்நாள் பூரா உனக்கு அடிமை தொழில் தான் செய்யணும்டாப்பானே. அப்படி தான் உத்தரவு இருக்குது. அதனால் இதுலேயே உனக்கு நல்லபடியாக ஓனராகவே உன்னை உருவாக்கி கொடுத்துட்றேன். யாரோட பேச்சுமே கேட்கக்கூடாது. என் சகோதரன் சொல்கிறேன், என்கிட்ட இவன் சொல்லியிருக்காளா, என் கணவர் வந்து சொல் பேச்சு கேட்குறான்னு. நான் ஓடி போய் தான் பார்த்துட்டு வந்தேன். அப்படி தான் நம்மள. அதனால் இப்போ என்ன பண்ணுறது? உனக்கு என்ன சந்தேகம் மேலே? வாயை திறந்தாலே சண்டைக்கு வந்துடுவான். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக ஒரு 6 மாதமாக அப்படி ஓடிட்டுருக்குது. அப்படி தானே? எண்ணத்தினால வருதுன்னு 2 பேர்த்துக்கும் தெரியாது. கிட்டவா. அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா, நாளைக்கு ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள், 2 பேர்த்துக்கு 4 கனி கொடுத்துட்டு போகிறேன். நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும், இன்றைக்கி நாளைக்கு. இது நீ அதே மாதிரி 2 நாளைக்கு 2 பேருமே எதுவும் வாக்குவாதம் பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு என்ன வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன்? மாலை பாட்டல் சுட்டு வாங்கிட்டு பால் வாங்கிட்டு வந்துடணும். சரியா? இதை கொண்டுட்டு போய் தொழில் செய்கிற இடத்துல 4 அறுத்து போட்டுரும். திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு ஆளுங்க நாவர வைக்கின்றமான உனக்கு அதே மாதிரி கட்டு உனக்கு கிடைக்கணும். அதுவும் உனக்கு கிடைச்சிடும். வேறு என்ன உனக்கு பிரச்சனை? அப்புறம் அதுக்கு தான் இப்போ அறுத்து போட சொல்லியிருக்கேன். 2 நாளைக்கு தேய்ச்சி குழி. நம்ம பண்ணுற வாக்குவாதத்தில் வாசப்படி இல்லை, வாசலுக்கு ஓடி போய் நின்ட்டான். என் சகோதரன் வாசலுக்கு போயிட்டான். அதுக்கு காரணம் யார்? வீட்டுக்குள்ளே அமைதி கிடையாது. என்ன வார்த்தை பேசணுமோ அதை தான் பேசணும். அப்படி தானே? அப்போ வீட்டு விட்டு வெளியில் வாசலில் போய் நிற்கிறதுக்கு காரணம் என்ன? அதுதான் காரணம் நம்மான, வேறெல்லாம் ஒன்றும் கிடையாது. இப்போ இன்றைக்கே போய் தேய்ச்சி குளிச்சிரு, இன்றைக்கே உள்ளேயே வந்துடுவான். இன்றைக்கே உள்ளே வந்துடுவான். உள்ளே வந்தாலே உன் பிரச்சனை தீர்ந்துருச்சு. அப்படி அமைச்சா போதும்ல. நான் கருப்பம் கூடவே வரும்போது அதுக்கு தான் தேய்ச்சி குளிக்க சொல்லியிருக்கேன். தேவையில்லாத வார்த்தைகள் வாயிலிருந்து இன்னையிலேருந்து வரக்கூடாது. சரியா? திங்கக்கிழமையிலேருந்து கருப்பசாமி நீ கேட்ட வார்த்தை நான் கொடுத்தாச்சு. கூடவே வரும்போது கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் ஒன்று மகனுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கருப்பசாமி முடிச்சு விட்டுறணும். அதில் 2ல் ஏதோ ஒரு வழி சொல்லணும்ப்பா. அதனால் கூட வந்தது யாராமான கண்ணாடியை கழட்டிடுவான். அதனால் கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தண்டாமான. சுற்றி பார்த்ததில் அதனால் மகனை வந்து இன்னும் ஒரு 30 நாளில் மாற்றி அவன் அதே பிள்ளை வந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி அவன் சரி ஆயிடுவான். சரியா? அதுக்கப்புறம் ஒரு பேச்சுவார்த்தை ஒரு நடத்தணும் மேடமான. நடத்திட்டோம்ல, ஒரு 30 நாள் விட்டுரு. கார்த்திகை ஐப்பசி முடியட்டும். கார்த்திகை ஜோதிக்குள்ளே, கார்த்திகை 1லேருந்து ஜோதிக்குள்ளே ஒரே ஒரு டைம் பேச்சுவார்த்தை நடத்தணும். அதில் எந்த சிக்கல் இல்லாமல் சேர்த்து வச்சிடலாம். சரியா? அதுவும் முடிஞ்சிடும். அதே மாதிரி அதுக்கு மீறி வந்தால் எந்த பிரச்சனை இல்லாமல், வாக்குவாதம் இல்லாமல் சந்தோஷமாக நல்ல முறையாக வாழணும். உன்னோட கேள்வி அதுதானே? அப்படியே இல்லையா? நீ எதாக இருந்தாலும் நீ தான் சொல்லணும். கருப்பசாமி சொல்லியிருக்கேன் அப்படின்னு ஓட்டு
நீ மண்டையாட்டிட்டு போயிடக்கூடாது. இல்லை வேணாம்ப்பா எனக்கு வேறையை பண்ணி கொடுத்துரு ஒன்று அப்படி சொல்லு. நான் தான் சொல்லிட்டேனே, உன் மகனையும் கொஞ்சம் சரி பண்ணணும். சரியா? இப்போ அடுத்த வாழ்க்கை அப்படின்னு தேடி போய் பார்த்தேன். இப்போதைக்கு ஒரு 7 வருட காலத்துக்கு கண்ணுக்கு தெரியலடாமானே. நான் தான் சொல்லிட்டேன். அப்படிங்கும்போது காலம் கடந்து போயிடும். அப்போ என்ன பண்ணுறது? அப்போ டைவர்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணுறது? அப்போ ஏதாவது ஒன்றை பண்ணி சேர்த்து வச்சுருவோம் அப்படிங்கிறதுனால கருப்பசாமி ஒரு முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் அவளுக்கிட்ட அவளோட ஆலயத்துக்கு ஓடி போய் பார்த்தேன். அவளுக்கு 3/4 இப்போ சம்மதம். யாருக்கு? உன்னோட மருமக தானே, மருமகளுக்கு. அதனால் அவளுக்கு 3/4 இப்போ சம்மதம். அப்போ இப்போ யார் ரெடி ஆகணும்? மகன் தான் ரெடி ஆகணும். அதனால் 30 நாளைக்கு ஒரு 2 டைம் இல்லை 3 டைம் என்னை பார்த்துட்டு போ. நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் மனசில் நினச்சிட்டு எப்படியோ நல்லபடியாக வாழணும்ப்பா, எல்லா சொத்து செல்வாக்கெல்லாம் கொடுத்த வாழ்க்கையில் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு பண்ணிடு. ஆரம்ப வாழ்க்கை இப்படி பிரிஞ்சாலும் பிற்கால வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ்கிற மாதிரி உருவாக்கி கொடுத்துறேன். அதில் உனக்கு சம்மதமா? நீ சொல்லு. உனக்கு சிக்கல் இல்லாமல் இருக்கணும், அவ்வளோதானே? அவ்வளோதான். அவளுக்கு இப்போ 3/4 சம்மதமிடாமான. அதனால் கார்த்திகை 1க்கு மேலே ஜோதிக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தணும். சரியா? நடத்தினா சம்மதம்ன்றுவாங்க 2 பேர்த்தையும். அதுலேருந்து பிரியறதுக்கு இல்லாமல் ஒரு டைம் என்கிட்ட கூட்டிகிட்டு வா. அதுலேருந்து படி தாண்டி போகிறதுக்கு இல்லாமையும் சரி பண்ணி கொடுத்துறேன், சிக்கல் இல்லாமையும் உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? நான் தான் சொல்லிட்டேனே, எல்லாமே கொடுத்துருக்கேன், செல்வாக்கிலேருந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனையை போச்சு. அந்த வாழ்க்கை பிரச்சனையும் உங்களுக்கு நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தேன். அதுக்குத்தான் இப்போ நான் சொல்லிட்டேனே, ஒரு பக்கம் சரி ஆயிடுச்சு, ஒரு பக்கம் கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது, அதையும் மாற்றிடலாம். அப்படி இல்லாமல் அவளுக்கு வாழ்க்கை இவனுக்கு இருக்குது, மகனுக்கு இருக்குது அப்படின்னா உடனே கழட்டி விட்டுருப்பேன். ஆனால் என்னோடய கண்ணுக்கு 7 வருட காலத்துக்கு கண்ணுக்கு தென்படலை. என் கண்ணுக்கு 1 வருடம் நான் கூட பார்த்தேன், 7 வருடத்துக்கு கண்ணுக்கு தெரியலாமானே. அதனால் சேர்ந்து வாழ்கிறதுக்கு அவன் வழக்காடி பார்த்ததில் உத்தரவு. அதனால் நீ என்ன பண்ணுற? பௌர்ணமி கண்ணை பார்த்துட்டு போ. இதை கொண்டுட்டு போய் தெரிஞ்சு கொடுப்பியா தெரியாமல் கொடுப்பியான்னு தெரியாது. மகனுக்கு சாப்பிட்றது உள்ளுக்கு கொடுத்துரு. கொடுக்கும்போது எல்லோரும் சாப்பிடணும், அவனும் சாப்பிடணும். என்ன சொல்லி புரிஞ்சு விடுவேன்? புரிஞ்சு கொடுக்கும்போது என்ன சொல்லி கொடுப்பேன்? மனசில் வேண்டிட்டு எனக்கு நல்லபடியாக சேர்ந்து வாழணும், வந்தாலும் சிக்கல் இல்லாமல் இருக்கணும். கருப்பசாமி பார்த்து முடிவு பண்ணுறது தான். எனக்கு அப்பா அம்மாலாம் நீதாப்பா அப்படின்னு என் பேரை சொல்லி உள்ளுக்கு கொடுத்துரு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? எதுவுமே இல்லாமல் மனசு இல்லாமல் கொடுத்தீங்கன்னா அது வேலை செய்யாது. இப்போவே சொல்லிட்டேன். சரியா? கொடுத்துரு. அதனால் உன் வாழ்க்கை முடிஞ்சிச்சு. உன் மகன் வாழ்க்கை நீ இருக்கிற காலங்களுக்குள்ளேயே நல்ல முறையாக வாழ்கிறானப்பா அப்படிங்கிற மாதிரி நீ உன் கண்ணு முன்னாடி நான் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். சரியா? கூடே வரம்போ உன்னமே அவன் ஏற்றுக்க முடியலமானே. இருந்தாலும் நீ அதைத்தான் சொல்லிட்டேன், இருந்தாலும் சொல்லி கூட்டிகிட்டு போயிரு, இல்லாட்டி அவன் சன்னியாச்சிதான். கருப்பசாமி மறுபடி ஈரோடு வச்சுப்பா. ஈரோடு கருப்பசாமி. ஆமாப்பா, ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை பார்க்கணுமே. சரியா? பழைய ஓனர் கூப்பிட்டானே இல்லையா? அதுக்கிட்டே ஓடி போய் பார்க்கணும் வழக்காடி. அதனால் மற்ற வேலைக்கு உனக்கு இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமனுக்கு வேலையும் வச்சு பண்ணி கொடுத்து ஆளுகளையும் அமைச்சு கொடுத்து வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். வர ஆடி மாதம் வரைக்கும் பொறுமையாரு. ஆடி வர்றதுக்குள்ளேயே மனைவி 80 வருஷம் ரெடி ஆயிடுவான். சரியா? நீ கேட்டதோட குடும்பத்திலையும் சிக்கல் இல்லாமல் நான் கருப்பை காப்பாற்றி கொடுத்து உனக்கு வருமானத்துக்கும் தடை இல்லாமல் கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதும்ல, நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, பொண்ணை பண்ணி பாங்காக வச்சுக்க. ஞாயிற்றுக்கிழமை நான் பட்டு கருப்பசாமி மறுபடி பொங்கலூர் வச்சுப்பா. பொங்கலூர் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமான. பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு வேலை இல்லை அப்படின்னு கேட்டேன். இப்போ வேலையை கூப்பிட்ருக்கேனா? கூப்பிட்ருக்கேன், போய் காலையில் வந்துட்டோம். அதே போல் இப்போ வேலைக்கும் நிரந்தரமாக வேலைக்கு போயிடலாம், வேலை அமைச்சாச்சு. அதே மாதிரி ரத்தம் வேறு கம்மியாக இருக்குது, அதனால் அப்பப்போ பிரச்சனை கொடுத்துருது அப்படின்னு கேட்டேன். அதனால் உடம்பு நம்ம சோர்ந்து போயிடுது அப்படின்னு கேட்டேன். இப்போ எப்படி இருக்க? ஓரளவு பரவாயில்ல. அதே மாதிரி முழுசாக உனக்கு குணப்படுத்தி கொடுத்து உனக்கு நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றினா போதும்ல. முன்னாடி உட்கார். சரிப்பா, இந்த அதை குடி.
இன்னும் ஒரு 3 மாதத்துக்கு தொடர்ந்து இப்படி கனியை குடிச்சிட்டு மறுபடியும் போய் செக் பண்ணு. உப்பை ரத்த அளவு எப்படி இருக்குது, அதே மாதிரி அணுக்கள் கூடிருச்சா. அவன் சொல்லுவான் நார்மலாக வந்துருச்சுப்பா, இப்போ முதல்ல இருந்ததை விட இப்போ கூடிருச்சு அப்படின்றான். அந்த மாதிரி கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. அதனால் போய் மறுபடியும் காலில் விழுந்துடுவான். அதனால் இப்போ வந்து ஒரு கேஸ் பிரச்சனை ஓடிட்டுருக்குது, ஓடுதா இல்லையா? அந்த கேஸ் பிரச்சனையிலேருந்து நமக்கு வர வேண்டியது நமக்கு வந்து வர வச்சு கொடுத்துடணும். அதனால் கர்ப்பசாமி உனக்கு வர வச்சும் கொடுத்து நல்லபடியாக அந்த பாகத்தை வர ஆடி மாதம் வர்றதுக்குள்ள உனக்கு பாகம் வந்துடும். அதை என் கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்துறேன். 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடும். இதை கொண்டுட்டு போய் நீ இருக்கிற இடத்துல பாங்காக வச்சுக்க. ஒரே ஒரு கடங்காரம் மட்டும்தான் அப்போ டார்ச்சர், அப்படி தானே? அதையும் கர்ப்பசாமி உனக்கு ஆஃப் பண்ணி கொடுத்துறேன். ஒரு 3 மாத காலத்துக்கு சம்பாரித்து கொடுக்குற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கர்ப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். இதை மகனுக்கு சாப்பிட கொடுத்துருக்கேன். தாராளமாக போக வேண்டாமாண்ணே, நான் தான் அமைச்சு கொடுத்துருக்கேன். நான் கூடவே வரப்போ அது 2 மட்டும் நான் பார்த்துக்கிறப்போ பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்ப்போம். கூடவே வரப்போ கர்ப்பசாமி மறுபடியும் திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் நான் வந்து தண்ணிக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கேன். தண்ணிக்கேன் வியாபாரம் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் கர்ப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா. சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி எனக்கு வந்து என் மகனுக்கு நல்லபடியாக திருமணம் அமைச்சு கொடுக்கணும். கட்டாயம் கர்ப்பசாமி உனக்கு தொலாவி வர சித்திரை மாதம் வர்றதுக்குள்ளே உனக்கு பேச்சுவார்த்தையை முடிக்கிற அளவுக்கு கர்ப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா. போய் காலில் விழுந்துடுவான். அதே போல் கர்ப்பசாமி சரிப்பா சரி, நம்ம தொழில் செய்கிறது அதுலேயும் நல்லபடியாக வருமானத்தை கொடுத்து மேலே ஒரு ரூம்பு போடலாமா, அப்படி தான் ஐடியா. அதனால் கர்ப்பசாமி தாராளமாக போடலாண்டாமானே, சரியா? அதுக்கும் திருமணத்துக்கும் தடை வராது. அதனால் அது ஒரு வாக்கில் ஆரம்பி நல்லதாக வரும் அப்படின்னா அதை அமைச்சு கொடுத்துட்றேன். நமக்கு சரியாக வரும் அப்படின்னா இன்னையிலேருந்தே உனக்கு கணக்கு தான். சித்திரை மாதத்துக்குள்ளே பேசி முடிச்சிடலாம். அது நாளைக்கு வரலாம், இன்னும் ஒரு 10 நாள் கழித்து வரலாம். அதுக்கு தான் இப்போ நானே சொல்கிறது, நமக்கு சரியாக வரும் அப்படின்னா உனக்கு அமைச்சு தந்துடுறேன். அப்படி இல்லைன்னா என்னை கேட்காம நீ உறுதிமொழி சொல்ல வேணாம். அவங்க சரின்னு சொன்னாலும் என்னை வந்து மறுபடியும் கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணும், சரியா? அதனால் நான் கர்ப்பசாமி உனக்கு நல்லபடியாக வாகனத்தையும் ஓட்டி கொடுத்து உனக்கு வியாபாரத்துலையும் நல்லபடியாக அமைச்சு மகனுக்கு நல்லபடியாக சீக்கிரமாக திருமணத்தையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, அமைச்சு கொடுத்துறேன். ஒன்றை பையனுக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லிடு. ஒன்றை கொண்டு போய் என்னோடய இருப்படத்தில் வச்சிரு. இன்னிலிருந்து எந்த கஷ்டம் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். பௌர்ணமிக்கு எனக்கு மாலை பாட்டில் வாங்கிட்டு வந்துடும். கர்ப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்து கஷ்டம். நீ உட்காருமானே கூப்பிட்றேன். ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கர்ப்பசாமி ஆடு கறக்க பூனை நக்கிட்டு போயிடுது. அதனால் 10 பைசா மிச்சமும் வைக்க முடியல, அதே மாதிரி கடனையும் கட்ட முடியல. நல்லபடியாக சாப்பிட்டே பல நாள் ஆகிப்போச்சு, அப்படியே இல்லையா? அதனால் கர்ப்பசாமி உனக்கு நிம்மதியாக உனக்கு வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக கடனையும் கட்டி தொழில் செய்வதில் 4 காசு மிச்சம் வைக்கிற மாதிரி கருப்பை உருவாக்கி கொடுத்தா போதுமா. போய் காலில் வந்துட்டு ஓடு. 24 மணி நேரம் பாடுபட்டாலும் மிச்சம் நிற்க மாட்டேது, அப்படித்தான் நம்மனே. அதனால் அடுத்த 10 நாள்லேருந்து உனக்கு மிச்சம் நின்றேன். அப்படியா? அப்படியா மாலை? சரி, நீ என்ன பண்ணுற அப்படின்னா வர ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டிலும் சுருட்டு வாங்கிட்டு வா. ஞாயிற்றுக்கிழமைக்கு நான் சொல்கிறேன் அது சரியாக வருமா அப்படின்னு. சரியாக வரும் அப்படின்னா உனக்கு திங்கக்கிழமைக்கே போய் பேசு. சரியாக வராது அப்படின்னா உனக்கு நான் வச்சு கொடுக்குறேன் கருப்பேன், சரியா? அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் உனக்கு வாழ்க்கையில் நம்ம ஜெயிச்சு 4 பேர்த்து போல் நம்ம இருக்கணும், கட்டாயமாக இருப்போம். அதே மாதிரி 10 பேர்த்துக்கு நம்ம வேலை கொடுப்போமா, அதுவும் செய்வோம். அந்த காலமும் நெருக்கி வந்துருச்சு. அந்த வாய்ப்பும் உனக்கு உருவாக்கி தரேன். நல்லபடியாக கஷ்டம் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சா போதும் இல்லை. இதை பகுதி சாப்பிட்டு பகுதி 2 பேரும் தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டு நிலவாசப்படியில் கட்டிடு. ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. நீ கேட்டது போல திங்கக்கிழமைக்கு அதுக்கு நல்ல பதிலாக உனக்கு அமைச்சு கொடுத்துருவேன். கர்ப்பசாமி மறுபடி கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா கேஸ்லேயே பார்க்கலாம் மகளை. கேஸை வாபஸ் வாங்காமல் அப்படியே பார்த்துட்டு பைசல் பண்ண வந்தாலும் பைசலில் நம்ம எதிர்பார்க்குற மாதிரி முடியுது அப்படின்னா அப்புறம் போய் கேஸ் வாபஸ் வாங்கிடலாம். நம்ம பைசலுக்கு போனால் சரி வராது.
அதனால் அவன் கொடுக்குற எண்ணம் முக்கால்வாசி இல்லை. அதனால் சிக்கல் உருவாகுது. அதனால் கேஸ் கொடுத்ததாகவே இருக்கட்டும், கொடுத்துருக்கில்ல, கொடுத்ததாகவே இருக்கட்டும். பைசலுக்கு பேச வந்தாலும் பேசி முடித்து நமக்கு சரியாக வருது அப்படின்னா மட்டும்தான் நீ வந்து அங்கே போய் வாபஸ் வாங்கணும். அப்படி இருந்தீங்கன்னா அடுத்த 3 மாதத்துக்குள்ளே ஒரு தீர்வு வந்துடும். 3 மாதம்தான் தீர்வு வந்துடும். போய் காலில் வந்துட்டோம். அதே போல் கருப்பசாமி நமக்கு வந்து பொண்ணும் பிரச்சனையாக இருக்குது, அப்படி தானே? பிள்ளைகளுக்கு பிரச்சனையாக்குறது வந்து இன்னும் ஒரு 3 மாதத்துக்குள்ளே பழைய நிலைமைக்கு வந்துடுவான். நல்லபடியாக வீட்டை விட்டு வெளியிலையும் வந்துடுவான். உடல்நிலையும் சரி பண்ணிடலாம். அத்தனையும் கருப்பசாமி உனக்கு நான் பார்த்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல. 3 நாளைக்கு சாப்பிட்றதில்ல சாம்பாரில் புழிஞ்சு விட்டுரு. அவளே போட்டு சாப்பிட்டாலும் சரி, போட்டு கொடுத்தாலும் சரி, எல்லோரும் சாப்பிடணும். அவளையும் சாப்பிட வச்சிரு. உனக்கு கொஞ்சம் இப்போ கொஞ்சமாக மாறி இருக்கா, அதனால் முழுசும் மாற்றணும்னு இன்னொரு 90 நாள் போகட்டும். முழுசும் உனக்கு மாற்றி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் கேஸ் நடக்கிறதில்லமான அந்த காட்டில் கொண்டு போய் 4 அறுத்து சும்மா மொத்தமாக உள்ளே வீசி விட்டுரு. சரியா? சீக்கிரம் முடியணும் அப்படின்னு எண்ணி 90 நாள் அதை முடிச்சிடலாம். நான் கருப்பை முடிச்சு கொடுத்துருவோம். அதனால் அடுத்த வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாருங்கள். கருப்பசாமி மறுபடி திருப்பத்தூர் வச்சு பார்த்து, திருப்பத்தூர் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா, சுற்றி பார்த்தல கருப்பசாமி கார்த்திகை 30க்கும் அப்படி தான் அழுதான். சரியா? அப்படி அழுதாலும் ஒரு 2 மணி நேரத்தில் போய் கூட்டிகிட்டு வந்துடு. நான் சொல்லி முடிச்சிடறேன். அப்படி 2 மணி நேரம் உட்கார வச்சு அப்படின்னா இந்த மாதம் முடியறதுக்குள்ளேயே அவன் பழகிடுவான். நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். அதனால் ஆரம்பத்தில் எல்லா சிக்கலும் எல்லா சங்கடம் வரத்தான் செய்யும். வந்தாலும் அந்த போராட்டத்தில் ஜெயிச்சு நல்லபடியாக உனக்கு நான் படிக்க வச்சிடறேன். அதே மாதிரி நம்ம நினச்சது போலயே நம்ம அந்த பிரச்சனை நமக்கு வந்து தீராது போல் தெரியுது அப்படின்ற கண்டிப்பாக அப்ரூவ்டு வாங்கிடலாம். கண்டிப்பாக கடனையும் கட்டிடலாம். இப்போ உன் கணவர் எப்படி இருக்கான்? அதே போல் நான் கருப்பசாமி ஒவ்வொன்றும் அமைச்சு கொடுத்துறேன். நான் கூடவே வரும்போது இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? நம்ம தான் போகணும். அவன் நீ வந்தாலும் நட்டம் இல்லை, வள்ளினாலும் நட்டம் இல்லை. அதனால் காசு நமக்கு தான் போச்சு. அப்படிங்கிறனால நீ கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு பேசணும். பேசுன அப்படின்னா சரின்றான். சரியா? நான் கருப்பன் கூடவே வரப்போ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சு ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன வந்து பாரு. அதுக்குள்ளேயே நாளைக்கே போய் பேசினாலும் திங்கக்கிழமையிலேருந்து கொண்டாந்து விட்டுரு அப்படின்றான். நாளைக்கு பேசிட்டு திங்கக்கிழமைக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னது பார்த்துட்டு போ. நாளைக்கு வந்து ஆள் அங்கே இருப்பான். போய் பேசிட்டு திங்கக்கிழமைக்கு கொண்டு விட்டுடலாம். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மாடி தாரமங்கலம் வச்சு பார்த்து, தாரமங்கலம் உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில் நான் வந்து அங்கே வந்து 2 டைம் வந்து உனக்கு அறிகுறி காட்டினேன். அது தெரியுமா தெரியாதா? தெரியும். என்ன அறிகுறி காட்டின நீ சொல்லு பார்ப்போம். 2வது நான் சொல்கிறேன். சரி, இப்போ இத்தனை நாளாக இத்தனை வருஷமாக அப்படி தெரிஞ்சிச்சா? இல்லை. வேற என்ன அறிகுறி தெரிஞ்சது? 2வது வந்து சொப்பனத்திலையும் கூட நான் என்ன காட்டினேன், நமக்கு வந்து நான் வந்து உங்களோட பேசுகிற மாதிரியும் அதுதான் சொன்னேன். அது எல்லாமே உன் கண்ணுக்கு காட்டியிருக்கேன். அதெல்லாம் உன் தகப்பனுக்கு தெரியுமா? சொன்னே சொல்லியா? ஏன் சொல்ல? அதனால் கருப்பசாமி நம்ம நினச்சது போல், எதிர்பார்த்தது போல் நம்ம உடனே நான் உங்க கூட பேசணும் அப்படிங்கிறது நான் வந்து ஒரு முடிவு எடுக்கணும். முடிவெடுத்து அங்கே வந்து உட்கார்றதுக்கு இடம் இப்போ தான் பிடிச்சிருக்கேன். உட்காந்து அந்த இடத்துல சுத்தப்படுத்தணும். அதுக்கப்புறம் இந்த இடத்தையும் சுத்தப்படுத்தணும். எல்லாம் சுத்தப்படுத்திட்டு அதுக்கப்புறம் தான் நீ பரீட்சையில் பாஸே ஆகடாமான. அதனால் உனக்கு அந்த யோகம் இருக்கிறதுனால தான் நீ இப்படி கிட்ட நெருங்கி வந்திருக்க. சரியா? அதனால் நம்ம இப்படி திறக்காம விட்டுட்டோமே, சாவி மட்டும் இல்லையே, பூட்டு திறக்கலையே, உங்கள் கேள்வியே தானே. அதனால் நீ அதெல்லாம் பயப்பட வேணாம். கருப்பை இமை பொழுதில் வந்துடுவேன். அங்கே தான் இருக்கேன். அதனால் உங்கள் சுத்தம் பண்ண வேண்டியது அங்கே நிறையா இருக்குடாமானே. நம்மளும் 10 பேர்த்துக்கு அள்ளி கொடுப்போம். நம்மளும் 4 பேர்த்து போல் மதிக்கிற நிலைமையில் வருவோம். அதே மாதிரி அந்த ஏரியாவில் நம்ம நினச்சது போல் பேரை காப்பாற்றணும். கட்டாயம் அது எல்லாமே நடக்கும். அதையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சித்தவா படியிலேருந்து கனி எடுத்துகிட்டு வைப்பான்.
3 எடுத்துட்டோம். அதனால் கட்டாயம் அந்த காரணமும் உனக்கு கட்டாயம் வரும். நெருக்கி வந்துட்டோம். சரியா? வேறு என்ன டவுட் உனக்கு? அதுக்கிட்ட இப்போ நான் சொல்கிறேனே, நான் கட்டாயம் 2 இடத்தையும் சுத்தப்படுத்தணும். இப்போ நெருக்கி வந்துட்டேன். இப்போ பரிவர்த்தனை கட்டணும் என்ன அர்த்தம் நீ சொல்லு. நீ சொல்கிற மாதிரி அதைத்தான் நானே சொல்லிட்டேனே. பரிவர்த்தனை கட்டணும் அப்படின்னா அங்கே வந்துட்டேன்னு அர்த்தம். அதனால் நீ அதெல்லாம் பயப்படவே வேண்டாம். நீ கேட்டது போல் நாளையிலிருந்து என்ன சொன்னாலும் படிக்கும். சரியா? என்னை நினச்சி எடுத்து கொடுத்தா உடனே வந்துடணும். அந்த மாதிரி கருப்பசாமி இன்னையிலேருந்து உன் மகனுக்கு கொடுத்துருக்கேன். 2 நாளைக்கு இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிடமானே இதுதான் அப்படின்னு எடுத்து கொடுத்தா உடனே படிச்சிடணும். அதனால் இன்னும் பரீட்சையெல்லாம் நிறைய உனக்கு வச்சு நானும் என் சகோதரனும் உன்னை செக் பண்ணி அதுக்கப்புறம் வந்து உட்கார்ந்தா காலத்துக்கும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். சரியா? சொன்ன வாக்குலேருந்து என்றைக்கும் கருப்பை மாற மாட்டேன். முடியாதுன்னா ஆரம்பத்திலே சொல்லிடுவேன் இது ஆகாதரமானேன்னு. உனக்கு அந்த யோகம் இருக்கிறதுனால உட்காரவும் வச்சுருக்கேன். அதனால் இதை ஒன்றை கொண்டுட்டு போய் 4 அறுத்து போட்டுரு. சரியா? எல்லையில் சுற்றி அறுத்து போட்டுரு. அதையும் கருப்பசாமி அமைச்சு தந்தேன். அதை 1 கண்ணி கொடுத்துருக்கேன்ல, நிலவாசப்படியில் கட்டிடு. நான் கூடவே வரம்போம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு கருப்பசாமி மறுபடியும் வீரபாண்டி வச்சுப்பா. வீரபாண்டி அப்படியே வீரபாண்டி போய் அன்னூர் போயிட்டேன். என்ன தடங்கள் வருதுன்னு தெரியல, என்ன சிக்கல் வரும்னு தெரியல. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை. அப்படி இல்லைமால அதனால் கருப்பசாமி ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பிரச்சனை வர்றதுக்கு காரணம் வந்து கொஞ்சம் எல்லாமே சிக்கல், டைமும் நேர காலமும் இப்போ சரியில்லாமல் இருக்குது. அதனால் கருப்பசாமி நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வர தை 3ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நேரம் அப்படி தான் இருக்கும். தை 3க்கு மேலே நம்ம நினச்சது போல் எல்லாமே எல்லாம் யார் என்ன இடைஞ்சல் வந்தாலும் சரி கட்டி சரி பண்ணிடலாம். அதே போல் நமக்கு வந்து பென்ஷன் பணம் வருமா அதுக்குண்டான முயற்சி எடுத்திங்கன்னா கட்டாயம் வந்துடும். இப்போ நமக்கு வந்து பென்ஷன் பணம் வரணும். ஆஃபீஸில் மூவ் பண்ணி பார்த்தியா? ஏன் அப்படி கிடையாது. நீ திங்கக்கிழமைக்கு மேலே போய் பார்த்து பேசு. அதுக்குன்னு ஒருத்தர் இருப்பேன். நீ போய் பேசுதானே சொல்கிறேன். அதுக்குண்டான வழி கிடைக்கும்னு இருக்குல்ல, அதுக்குண்டான வாய்ப்பும் கருப்பசாமி உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். அது ஒரு பக்கம். அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து நமக்கு ஆகுமா ஆகாதான்னு பார்த்தோம், அதுவும் உனக்கு ஆகும். அந்த இடமும் உனக்கு சரியாக வரும். ஆனால் இது வந்து தை 3ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவு எடுத்தாலுமே சரி வராது. அது வரைக்கும் எந்த முயற்சி எடுக்க வேணாம். இப்போ நம்ம கட்டிட்டு இருக்கிறோம், அதை அப்படியே மெதுவாக கட்டிட்டு. சரியா? தை 3க்கு மேலே நல்லபடியாக கருப்பு ஒரு வழி அமைச்சு கொடுத்து எல்லோரும் போல் நம்மளும் வாழ்ந்து காட்டி இடைஞ்சல் இல்லாமல் அமைச்சு கொடுத்துறேன். கொடுக்கறத மாதிரி கொடுத்துட்டு எல்லாம் இப்போ திரும்பி போயிடுச்சு அப்படின்னு என்ன எல்லாமே நம்மளை தேடி வந்துச்சு. இடம், வீடு, வேலை எல்லாம் வந்துச்சு. இப்போ எல்லாமே போயிடுச்சு. போச்சு இல்லையா? தை 3க்கு மேலே எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பி வர்ற மாதிரி உருவாக்கி தந்துடுறேன். கிட்டவா அதுக்கு தான் இப்போ சொன்னேன் எல்லாமே உனக்கு கொஞ்சம் தேடி வந்துடும். அதனால தான் நான் சொன்னேன் வந்தது எப்படி வந்துச்சு அப்படியே எல்லாம் போயிடுச்சு, எல்லாம் லாக் பண்ணிட்டேன். அதுக்கு தான் சொல்கிறேன் நான் உனக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு அமைச்சு மறுபடியும் உனக்கு கிடச்சிடும். இப்போதைக்கு தை 3ஆம் தேதி வரைக்கும் எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். இப்போதைக்கு அப்படியே ஓடட்டும், அப்படியே இருக்கட்டும். தை 3க்கு மேலே நம்ம அதுக்குண்டான முடிவு எடுத்தோம் அப்படின்னா அதுக்குண்டானது நல்லபடியாக கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். அங்கே வீடு கட்டிகிட்டு இருக்கிற இடத்துல 4 அறுத்து போட்டு ஒன்றை கொண்டுட்டு போய் நலவாசப்படியில் கட்டிடு. நான் கருப்பசாமி கூடவே வரேன். எனக்கு வர்ற வியாழக்கிழமைக்கு என்னை வந்து பாரு. அடுத்த வாரம் நான் 2 கனி கொடுத்து விட்றேன். இதே பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. வழி நான் கருப்பை சரி பண்ணி கொடுத்துட்றோம். கருப்பசாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் எப்படியாவது மருமகளை கொண்டாந்து சேர்த்திடணும். மருமகளை வா. ஆமாப்பா உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டாமானே. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி உனக்கு நல்ல முறையாக கொண்டாந்து சேர்த்ததுக்கு தான் வாய்ப்பு, பிரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு உத்தர வாய்ப்பு வச்சு. அதனால் கருப்பசாமி உனக்கு நான் சேர்த்தி வச்சிடறேன். அதே போல் நமக்கு சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரணும், சீக்கிரமாக வந்து சேரணும். அவ்வளோதானே? அதே போல் நம்ம எதிர்பார்ப்பு போல் உனக்கு சீக்கிரமாக சேர்த்தி வைக்கணும் வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் நீ என்ன பண்ணுற அப்படின்னா யாருக்கிட்டும் எந்த வாக்குவாதம் மட்டும் பண்ண வேண்டாம். மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. அதனால் ஒரு சிலதெல்லாம் பப்ளிக்கில் சொல்ல முடியாது. நீ கேட்டது போல் உனக்கு உடல்நிலையும் உனக்கு சரி பண்ணி கொடுத்து அதே மாதிரி குடும்பத்தில் எந்த சிக்கல் இல்லாமல் நிம்மதியாக வாழ வச்சு அதை நான் அமைச்சு கொடுத்துட்றேன்.
சரியா? ஒரு சில சிக்கல் வேலைகள் எல்லாம் நடந்திருக்குது. அதனால் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ. நீ கேட்டது போல் உனக்கு நல்லபடியாக உருவாக்கி கொடுத்துறேன். இதை எல்லா மக்களும் உள்ளுக்கு சாப்பிட்றணும். அதை கொண்டுட்டு போய் பாங்காக வச்சுக்கணும். இதை கொண்டுட்டு போய் மகனுக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லி வெயிட் பண்ணி பார்த்து கருப்பசாமி மறுபடி அந்த ஒரு காட்பாடி வச்சுப்பா. காட்பாடி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா? சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து நல்லபடியாக குடும்பத்தில் உள்ள சிக்கல் எல்லாம் தீர்த்து கொடுத்து வர வேண்டிய பணத்தை எல்லாம் கருப்பசாமி உனக்கு வரவழைச்சி கொடுத்து, அதே போல் எனக்கு ஏதோ ஒரு வழியில் ஆடு வாங்கலாமா மாடு வாங்கலாமா? மாடு வாங்கலான்டாமானே. ஆடு வேணாம், அதெல்லாம் மாடு வாங்கலாம். அப்படி அமைச்சா போதுமா? போய் காலைல வந்துடும். அதே போல் கருப்பசாமி ஆடு மாண்டா மாடு வாங்கிடலாம். அதே மாதிரி பணத்தையும் உனக்கு வரவழைச்சி கொடுத்துட்றேன். அதே போல் கருப்பசாமி வந்து உனக்கு என்ன பண்ணணும்? குடும்பத்தில் ஒரு சில சிக்கல், அது வந்து பொய்யா உண்மையா? அது பொய் தான். அது பொய் தான். அதனால் அதுவும் ஒரு மாறுற காலங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு உனக்கு தேடி அமைச்சா போதுமில்ல? மாறணுமா அப்படியே விட்டுடலாமா? மாறி வரணும். மாறி வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு நல்ல வழி நான் உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமில்ல? அப்படியா? அதுவும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? இன்னும் 63 நாள் பொறுத்துக்கிடாமானே. சரியா? உனக்கு அவனே தேடி கொடுக்குற மாதிரி அமைச்சா போதும்ல? அதனால் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். இது வந்து அடுத்த வாரமே போய் எடுக்கலாம். பேப்பர் அடுத்த வாரமே போய் எடுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்குண்டான வேலையை கண்ணு முன்னாடி தண்டனை கொடுக்குறேன். ஆனால் வந்து அவன் கண்ணு மரவழியில் இருக்கான். இதை அறுத்து மட்டும் போட்டு நான் தண்டனை நான் கருப்பன் தலையை பிடிச்சி கொடுத்துறேன். எனக்கு பௌர்ணமிக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. கருப்பசாமி மறுபடியும் ஓத்துக்குழி ஆர்எஸ் போயிடுச்சுப்பா. உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன்டாமானே. சுற்றி பார்த்ததில்ல கருப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை வேணும். கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை வர ஞாயிற்றுக்கிழமைக்கு வாங்கிட்டு வா. சரியா? 6 மாதத்துக்குள்ளே மறுபடியும் ஒரு நல்ல பிள்ளையை பார்த்து தொலாவி பண்ணி வச்சிடலாம். உனக்கு விருப்பம் இருக்கா? இருக்கா இல்லையா? அதனால் போனதை விட்டுரு. அதனால் இன்னும் 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல பிள்ளையை நானாக உனக்கு தொலாவி நான் கருப்பு அமைச்சு கொடுத்துறேன். மாதத்தில் 2 டைம் எனக்கு மாலை கொண்டு வந்து போட்டுடணும். சரியா? இப்போ வர ஞாயிற்றுக்கிழமைக்கு கொண்டுட்டு வந்து போட்டுடணும். வர இந்த இதை 3 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடும். தொழிலில் எந்த இடஞ்சு இல்லாமல் கருப்பை காப்பாற்றி கொடுத்துறேன். அதே மாதிரி 6 மாதத்துக்குள்ளே உனக்கு முடித்து கொடுத்துறேன். அதனால் கருப்பசாமி நம்ம என்ன வேலை? விறகு. அவனுக்கு வேலையை பற்றி கவலைப்பட வேணாம், நான் பார்த்துக்கிறேன். உனக்கும் வேலையை பற்றி கவலைப்பட வேணாம். அதனால் நோய் நொடி இல்லாமல் காப்பாற்றி கொடுத்து வீடு கட்டுறதுக்கு வந்து ஐப்பசி 27ஆம் தேதி வரைக்கும் பெண்டிங் போடு. 27க்கு மேலே அதை வந்து நான் கருப்பசாமி நல்லபடியாக வேறு ஆள் வச்சு தான் செய்யணும். அதுக்குண்டான வாய்ப்பும் அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதுவும் வந்துடும். அதனால் கருப்பசாமி வந்து உனக்கு லோன் வரணும், லோன் வந்துடும். வேலை வரணும், வேலை வந்துடும். இன்னும் ஒரு வாரம் போகிறதுக்கு 1 வாரத்துலேருந்து வேலையை சென்ட்ரிங் வேலை தானே. உனக்கு நான் வேலையில் பஞ்சம் இல்லாமல் கருப்பை அமைச்சு கொடுத்துறேன். இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குடிச்சிரு. லோன் சீக்கிரமாக உனக்கு அமைஞ்சிருந்தாமானே. நாளையிலேருந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணும். கூடவே வரோம். ஞாயிற்றுக்கிழமைக்கு என்னை வந்து பார்த்து கருப்பசாமி மறுபடி பல்லடம் போயிடுச்சுப்பா. பல்லடம் உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் இப்போ செலவுக்கு கருப்பசாமி தான் கொடுத்து விடணும். அந்த நிலைமைக்கு வந்துட்டான். அப்படி தானே? வேலையிலையும் பெருசாக எதிர்பார்க்குற மாதிரி என் கண்ணுக்கு எதுவுமே சிக்க மாட்டேது. அதனால் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வியாபாரத்தை உனக்கு பண்ணி கொடுத்தா போதுமா? அதே போல் அமைச்சு தரேன். போய் காலையில் வந்துட்டோம். அதனால் கருப்பசாமி உனக்கு வியாபாரத்துக்கு பஞ்சம் இல்லாமல் நாளையிலேருந்தே உனக்கு வியாபாரத்துக்கு கொடுக்குறேன். மாதத்தில் 2 வியாபாரம் அப்படி அமைச்சு தரேன். ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு மாலையும் மட்டும் வாங்கிட்டு வரணும். சரியா? திங்கக்கிழமையிலேருந்து நீ போகிற காரியம் வெற்றியாகிற மாதிரி உருவாக்கி கொடுத்தா போதுமில்ல? நான் தான் சொல்லிட்டேன். 3 மாதம் 6 மாதத்துக்கு பக்கம் ஆச்சு நல்ல வருமானம் வந்து. அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக வருமானத்தை உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கு நேர காலம் கொஞ்சம் சரியில்லைடாமானே. இருந்தாலும் திங்கக்கிழமையிலேருந்து உனக்கு நான் வியாபாரம் பண்ணி கொடுத்துறேன். இதை வந்து 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. உனக்கு இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீர்த்து கொடுத்து
நம்ம பேச இடத்துல இல்லைங்காமல் வியாபாரம் பண்ணி கொடுத்துறோம். நீ கிரையை உனக்கு அப்பப்போ கிரையை பண்ணிகிட்டே இருந்தால் போதும்ல, நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். போ, இதை கொண்டு போய் பாங்காக வச்சுக்க, இதை கொண்டு பாங்காக வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. நீ போய் பேசுகிற இடத்துல உன்னை பேச்சு எடுபட்டு அப்படி அமைச்சா போதும்ல. கூட வரும். வாகனத்துக்கெல்லாம் கவலைப்பட வேணாம். ஞாயிற்றுக்கிழமை வருவியில் அதுக்கு நான் சொல்கிறேன். போ, அதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டாம். நான் பார்த்துக்கிறேன். போ சாமி மறுபடியும் திருப்பூர் வச்சு திருப்பூர். அதனால் இப்போ பயம் பதட்டமாக இருக்குது இடமான. அதோட பயம் பதட்டமெல்லாம் இன்னையோட பயம் பதட்டமெல்லாம் 3 நாளைக்கு பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. பயம் பதட்டமெல்லாம் இன்னையோட சரியாக போயிடும். அதனால் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என் சகோதர உத்தரவு, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து வாங்கிட்டு போயிடும். சரியா? நான் கருப்பசாமி எனக்கு கூடவே இருக்க போது இதை வந்து பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடு. வயிற்று வழியை நான் நிப்பாட்டி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல. கூடவே வரப்போ கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வச்சுப்பா. பொள்ளாச்சி சரிப்பா. மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வைப்பான். சரிப்பா. உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தேன்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்தா எப்படியாவது எனக்கு சேர்த்து வச்சிடணும். அப்படி தானே? அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிக்கல் உருவாக்குறான். நீ கேட்டது போலே சீக்கிரமாகவே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் தண்டனையை கொடுத்து தான் சேர்த்து வைப்பேன். அதே மாதிரி தண்டனையை கொடுத்து கட்டாயம் நான் உனக்கு சேர்த்து வைப்பேன்பா. இதை கொண்டு 4 அறுத்து போட்டுரு. 4 அறுத்து போடு. உன்னோட இருப்பிடத்தில் போட்டுரு. எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக எனக்கு முடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு நீ என் பாரு சொல்லி அறுத்து போடு. ஞாயிற்றுக்கிழமை என்ன வந்து பாரு. ஞாயிற்றுக்கிழமைக்கு உனக்கு நாள் கொடுக்குறப்போ அந்த நாளுக்குள்ள உனக்கு முடிச்சு கொடுத்தா போதும்ல. நான் அமைச்சு தரப்போ அது வேணால் கனி கொடுக்குறேன். அதை வந்து ஒரு நாளைக்கு ஒரு சொட்டு, 3 நாளைக்கு 3 சொட்டு விடு. எந்த இடத்துல வர்றது கருப்பை காப்பாற்றுறப்போ போட்டு. சரிப்பா. சரி சாமி மறுபடி திருப்பூர் வச்சுப்பா. திருப்பூர் என்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேனா. சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி எனக்கு வந்து உடல்நலம் வந்து சரியில்லையா. யாருக்கு சரியில்லை? அதனால் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்து மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நல்லபடியாக படிக்க வச்சா போதுமா? அதனால் கருப்பசாமி நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற உரம்புறையை முறையாக வெளியேற்றணும். வெளியேற்றினீங்கன்னா சரியாயிடும். அதனால் கருப்பசாமி உனக்கு வெளியேற்றி விட்டுறேன். சரியா? உங்கள் வீட்டுக்கு வழியில் வந்து உரம்புறை தான். புதுசாக ஒருத்தர் நம்மளுக்காக ஒருத்தர் அவனும் பண்ணியெல்லாம் வைக்கல. வழியில் வந்து உரம்புறை. சரியா? அதனால் 2 நாளைக்கு இன்றைக்கி நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க வச்சிரு. சரியா? வர ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை, ரோஜா பூவில் ஒரு மாலை எனக்கு கொண்டுட்டு எனக்கு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பார். அடுத்த 3 மாதத்துக்குள்ளே இப்படி உடல்நிலை இருக்கிற முழுசாக சரி பண்ணி கொடுத்தா போதுமா? இந்தா. அதே மாதிரி குடும்பத்தில் பொருளாதாரமும் மிச்சமாக மாட்டேது. எவ்வளவு பாடுபட்டாலும் எதுவும் நம்ம நினச்ச மாதிரி வாங்கி சாப்பிட முடியல. நிம்மதியான வாழ்க்கையை கருப்பசாமி வாழ வச்சு கொடுக்கணும். அதனால் வந்து தை 23ஆம் தேதி வரைக்கும் அப்படித்தான் இருக்குது. கஷ்டமாக இருக்குது. தை 23 மாசி பிறக்கிறதுலேருந்து ஓரளவுக்கு கருப்பசாமி மிச்சம் வைக்கலாம். சம்பாதிச்சு மிச்சம் வச்சு கஷ்டம் இல்லாமல் அமைச்சு கொடுத்துடலாம். அதே போல் கருப்பசாமி குடும்பத்தில் இன்னொன்று புதுசாக ஒரு கெட்ட வேறு ஒன்று உருவாகுமா. பார்த்து கவனமாக இருக்கணும். சரியா? பார்த்து கவனமாக இருக்கணும். அது யாருக்குன்னாலும் சொல்ல மாட்டேன், 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுதா புரியலையா? 2 பேர்த்துக்குமே சொல்கிறேன். பார்த்து கவனமாக இருந்தோம் அப்படின்னா எந்த குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் வந்துடுமாங்கள. அப்படி இல்லைன்னா சிக்கல் உருவாயிடும். அதனால் அதில் மட்டும் மொத்தம் கவனமாக இருக்கு. உடல்நிலையெல்லாம் சரி பண்ணிடலாம். அதெல்லாம் பயப்பட வேணாம். குடும்பத்தில் கெட்ட வேறு மட்டும் உருவாகாமல் 6 மாத காலத்துக்கு 2 பேருமே கவனமாக இருக்கணும். அப்படி இல்லைன்னா சிக்கல் கண்டிப்பாக வரும். அதனால் முதலே கவனமாக இருக்கணும். முதலே சொல்லியிருக்கேன். அதனால் கருப்பன் கூடவே இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை வந்து பாரு. கருப்பசாமி மறுபடியும் அரவக்குறிச்சி வச்சுப்பா. அதே போல் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமானே. குடும்பத்தை போய் பார்த்ததில் நம்ம படிக்கிற படிப்பு இந்த டைம் கண்டிப்பாக அதில் பாஸ் மார்க்கு போட்டு கருப்பை டாக்டர் பட்ட நான் வாங்கி தரேன். அதனால் உனக்கு எப்போ லீவு கிடைக்குதோ அப்போ என்னை வந்து பார்த்துட்டு போ. கண்டிப்பாக வந்துடும்டாமானே. சரியா? அதனால் நீ அதையெல்லாம் பயப்படவே வேணாம். என் மேலே பாரத்தை போட்டுரு. யாரோட இதையும் யோசிக்க வேணாம். எந்த கெட்ட வேறு வந்தாலும் அதை பற்றி காதலியே போட்டுக்க வேணாம். நம்ம நேர் பாதையில் போகிறோம். அப்படி தானே? அதனால் நான் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்து மார்க்கும் வாங்கி கொடுத்து
கட்டாயமாக நீ எம்பிபிஎஸ் படிச்சிடலாம். அதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு உருவாக்கி கொடுத்துருக்கேன். அதனால் நீ தைரியமாக இரு. அதே மாதிரி தகப்பனுக்கு நம்ம நினச்ச கோரிக்கை நடக்குமா அப்படின்னா நடக்கும் அப்படின்னு சொல்லு. ஆனால் பொறுமையாக மட்டும் இருக்க சொல்லு. அவர் வந்துட்டு இப்போ நீங்கள் காலதாமதம் ஆகும் அப்படின்னு சொன்னாங்காட்டி அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சாருன்னா சிகரெட்டு இது மாதிரி அடிக்க ஆரம்பிச்சு. அவர் குருநாதர் வந்து அடிக்கக்கூடாது, வெத்தலை வாக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி வைக்கிறாரு. ஆனால் நீங்கள் வாக்கு கொடுக்கும்போது அவர் மறுபடியும் அதை தப்பாக செய்ய ஆரம்பிக்கிறாரு. அதை மறுபடியும் அவர் செய்யாமல் நீங்கள் வர மட்டும் சொல்லு, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரியா? எதுக்குன்னு தெரியாது, இந்த கனி மட்டும் கொடுத்து விட்டார். நீ நேரில் போய் பார்ப்பியா? முடிஞ்சால் ஞாயிற்றுக்கிழமை வர சொல்லு, இல்லை வந்து அடுத்த வியாழக்கிழமை என்னது பார்க்க சொல்லு. தாய்க்கு வந்துட்டு உடம்புல ஏதோ பாதிப்பு வந்துட்டே இருக்கு. அப்படியா? சரி, அதை மடித்து வச்சுட்டு வா. இது 3 நாளைக்கு இதை சாப்பிட்டு தேய்ச்சி மட்டும் குளிக்க சொல்லு. மருத்துவ செலவு வர்றதுக்கு இல்லாமல் கருப்பை நான் பார்த்துக்கிறேன். போ, அடுத்த டைம் வரும்போது இப்படி கனி வாங்கிட்டு போ, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். போ கருப்பசாமி மறுபடி வத்தலை கொண்டு வச்சுப்பா. அதனால் கருப்பசாமி உன்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தனா, குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி இப்போ எனக்கு 2 பேர்த்துக்குமே உடல்நல சரியில்லாமல் இருக்குது. அதனால் இப்போ வயிற்று பிரச்சனை இந்த இப்போ பெற்றமான இருக்க வழி இருக்குது. அதையெல்லாம் நான் கருப்பசாமி அந்த புண்ணெல்லாம் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக வாழ வச்சு நம்ம நினச்சது போல் தகப்பனுக்கு தண்டனை ஒரு மட்டும் கொடுத்துட்டேன். அதனால் வெளியில் தெரியல, அடுத்த டைம் கொடுக்கும்போது கட்டாயம் வெளியே வந்துடும். அதனால் அதையும் கொடுத்து விட்டு 2 பேர்த்தையும் சரி பண்ணி கொடுத்து நல்லபடியாக உனக்கு அதே இடத்த வாங்கி கொடுத்தா போதும்ல. போய் காலைல வந்துட்டு ஓடு. இதோட கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக உனக்கு வாங்கி கொடுத்து நம்ம கேட்டது போலேயே உனக்கு நல்லபடியாக உருவாக்கியும் கொடுத்து நல்லபடியாக வாழ்க்கையில் நம்மளையும் 4 பேர் மதிக்கிற மாதிரி கண்டிப்பாக உனக்கு வாழ வச்சு கொடுப்பேன். அப்படி அமைச்சா போதும்ல. ஒன்றை கொண்டு நிலவாசப்படியில் வச்சிரு. ஒன்றை கொண்டுட்டு போய் தாய்க்கு ஒன்று உனக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. எந்த இடத்துலாம் கருப்பம் காப்பாற்றி கொடுத்தானே நம்மளோட கஷ்டம் என்றைக்கு தான் தீரும். அப்படி தானே? மாசி மாதம் 20ஆம் தேதி முடியணும். அதுக்கப்புறம் நீ நினச்சதோட படிப்படியாக குறைஞ்சி வந்துடும். நிம்மதியாக வாழ வச்சு கொடுத்து கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதும்ல. நான் கருப்பசாமி உருவாக்கி தரப்போம். சாமி மறுபடியும் சேவூர் வச்சுப்பா. சேவூர் என்னுடைய குடும்பத்தை போய் பார்த்தண்டாமான, குடும்பத்தை போய் பார்த்ததில் போட்டால் கல் அங்கேயே போய் நிற்கிது. வந்தாத்தான் ஆகும், நமக்கு வரமாட்டேங்குது. அப்படி தானே? வருமானம் போய் பணம் சிக்கன வாக்கிலே கிடக்குதே தவிர வர்ற மாதிரி எந்த தகவலுமே வரமாட்டேங்குது. அதனால் ஐப்பசி 27ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. சரி, இந்த மாதம் 27 தேதிக்கு மேலே நீ கேட்டது போல் நிற்கிற பணத்தை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வசூல் பண்ணி கொடுத்து நல்லபடியாக கருப்பை காப்பாற்றி கொடுத்தா போதுமா. போய் காலைல வந்துட்டோம் போல் கருப்பசாமி நிம்மதியான வாழ்க்கையும் கொடுத்து உனக்கு நல்லபடியாக கம்பெனியும் நல்லபடியாக ஓட்டி கொடுத்து இருக்கிற சிக்கல் எல்லாம் உனக்கு அமைச்சு கொடுத்தா போதும்ல. இந்த 27ஆம் தேதி வரைக்கும் பொறுமையாரு. அதுக்கு மேல் கொண்டு நீ கேட்டது போல் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். கண்டிப்பாக கிடச்சிடும். அதனால் வர்ற ஞாயிற்றுக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வாங்க, கூடவே வரணும்.